கஞ்சி எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு அளவு டம்ளர் எடுத்துக்கங்க. 50 ml இல்லைனா 100 ml டம்ளர். அரிசி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு 2 நாளாக ஒரே ஒரு சுற்றினா 2 நாளாக உடஞ்சிரும். அரிசி வந்து நைட்டு ஊற போட்டுருங்க. தண்ணியில் எதுவும் அலச வேணாம், இயற்கை முறையில் விளைஞ்சதுனால. நைட்டு ஃபுல்லாக ஊறின அரிசியை வந்து நார்மல் கேஸில் ஒரு பாத்திரத்தில் வச்சு மாற்றிக்கி வேக விடுங்க. ஆரம்பத்திலே கொஞ்சோண்டு பூண்டும் 4 சின்ன வெங்காயம் போட்டு வேகட்டுங்க. கஞ்சி ஒரு 3/4 மணி நேரமாக அது வேகும். வெந்து முடிஞ்சவொடனே பாருங்கள் கஞ்சி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் சேர்த்து விடுங்க. தண்ணி குறைய ஊற்றிக்கிங்க. கடைசியாக வந்து 4 மிளகு தட்டி போடுங்க, 4 சீரகம் தட்டி போடுங்க, கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி போடுங்க. இதில் மல்லித்தலை, புதினா இலை சேர்த்துக்குங்க, 4 கருவேப்பிலை இலை சேர்த்துங்க. கஞ்சி நல்லா அருமையாக வந்திருக்கும். இறக்குற கண்டிஷனில் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வேர்க்கடலை துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை துவையல் எப்படி செய்கிறது அப்படின்னா, கொஞ்சோண்டு புளி, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, 4 பல், அதாவது 2 பல் சின்ன பல் பூண்டு போட்டிங்கன்னா போதும். தேவையான அளவு ஒரு வரமிளகாங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு குறப்பாக அரைச்சிங்கன்னா கஞ்சி அந்த துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கஞ்சிக்கு சேர்த்த சூப்பரான காம்பினேஷன்.